Hello viewers, welcome to Master the Tool. நீங்க அமேசான்ல அதிகமா ஷாப்பிங் பண்றவங்களா? உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள்லாம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு அமேசான்ல உங்களுடைய தகவல்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் அது இல்லாமல் நம்ம தேடுற விஷயங்களை வச்சு தான் பிக் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இந்த அனாலிசிஸ் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எதை அதிகமாக விரும்புகிறாங்க, எதை அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க உதவியாக இருக்குது. இந்த அனாலிசிஸ்னால பெரிய பாதிப்பு இல்லைனாலும் நம்மளுடைய தகவல்களை வச்சு தான் இதை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தகவல் பரிமாற்றத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு நம்மளுக்கும் இருக்கு. அமேசான்ல நம்மளுடைய தகவல்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ப்ரைவசி செட்டிங்ஸை www.amazon.in அப்படின்ற வெப்சைட் உள்ள போய் மட்டும் தான் பண்ண முடியும். மொபைல் அப்ளிகேஷன்ஸில் பண்ணுற வசதி இன்னும் வரல. ஸோ மொபைலில் இருக்கக்கூடிய உங்கள் ப்ரௌசரில் இந்த வெப்சைட் அட்ரஸை போட்டு இதை பண்ணிக்கோங்க. முதலாவது நம்ம பார்க்க போகிறது அமேசானில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ரொஃபைல் அப்படின்ற செட்டிங்ஸ். ஹோம் பேஜ் உள்ள போனதும் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு மெனு பார்ப்பீங்க. அந்த மெனுவோட ட்ராப் டவுனில் யுவர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டரிங் அண்ட் ஷிப்பிங் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு மெனு பார்ப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனை நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் இதே மாதிரி பார்க்க முடியும். எடிட் பப்ளிக் ப்ரொஃபைல் அப்படின்ற டேபை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிடுங்க. உங்களுடைய பேரை தவிர எந்த தகவல்களையும் நீங்கள் இதில் கொடுக்காதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் எடிட் ப்ரைவசி செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. இந்த பேஜில் ஹைட் ஆல் ஆக்டிவிட்டி ஆன் யர் பப்ளிக் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அலோவ் கஸ்டமர்ஸ் டு ஃபாலோ யூ அப்படின்ற ஆப்ஷன் டிக் ஆயிருக்கும். அதை அன்செக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேக் டு பப்ளிக் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதும் மேனேஜ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அதை கிளிக் பண்ணதும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிறத பார்ப்பீங்க. ஓப்பன் ஆகிற அந்த விண்டோவில் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. அதில் ப்ரைவேட்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மெனுக்கு நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா இமெயில் அலர்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் அட்வர்டைசிங் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். அதில் டு நாட் பர்சனலைஸ் ஆட்ஸ் ஃப்ரம் அமேசான் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் அப்படின்ற மெனுவில் யுவர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. அந்த விண்டோ உள்ளே போனதும் நீங்கள் யுவர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேனேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற அந்த ட்ராப் டவுனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டர்ன் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி ஆன் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனில் நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு தம்ஸ் அப் போடுங்க. என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.